الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خير الناس من ينفع الناس، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாராக. அன்பான பெருமக்களே, இஸ்லாம் மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்வேறு கட்டளைகளிலே ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியங்களை தேவைப்படுவோருக்கு தானமாக வழங்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் நம்ம ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பாக்கியங்களை கொடுத்திருப்பான். எல்லாத்துட்டையும் எல்லா நியமத்துக்களும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரப்பு எதை கொடுத்திருக்கிறானோ அந்த பாக்கியங்களை பிறருக்கு தேவைப்படுகிற போது நாம் அதை தானமாக வழங்க வேண்டும். சில பேருக்கு ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான். சில பேருக்கு நல்ல வியூகங்களை, அறிவு, ஆற்றலை, ஞானங்களை எல்லாம் வழங்கியிருப்பான். சில பேருக்கு ரப்புல் ஆலமீன் செல்வாக்கை வழங்கியிருப்பான். சில பேருக்கு ரப்புல் ஆலமீன் உடல் திடகாத்திரத்தை எல்லாம் வழங்கியிருப்பான். இப்படி எத்தனையோ பாக்கியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். இந்த பாக்கியங்களை தேவைப்படுவோருக்கு தேவைப்படும் அளவுக்கு நாம் கொடுப்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி பல இடங்களிலே பேசியிருக்கிறது. ரமதானுடைய மாதம் வந்து விட்டாலே நம்முடைய பொருளாதாரத்திற்கு நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று எல்லா பள்ளிகளிலும் அது சம்பந்தமான நினைவூட்டல் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
அதே போன்று ரமதான் அல்லாத காலங்கள், ரமதானுடைய காலங்களிலும் உபரியான தர்மங்கள், தான தர்மங்கள், ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பாக்கியங்கள், அது அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, உன் பக்கத்து வீட்டுக்காரர் பசிச்சிருக்கிறப்ப நீ சாப்பிடாத என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்திகள் தான். ஒருத்தர் யாசகம் கேட்டு வந்தால் அவரை விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வாமஸ்ஸாஹில ஃபலா தன்ஹர், கேட்டு வர்றவங்கள விரட்டாதீங்க. வர்றப்பெல்லாம் நம்மள்ட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லது கொடுக்கணும்னு தேவையில்லை, ஆனா விரட்டக்கூடாது. நல்ல சொல்லை சொல்லி அனுப்ப வேண்டும். கொடுக்க முடியலன்னா கௌலும் மஅரூஃப் அல்லாஹ் சொல்றார். கௌலும் மஅரூஃப் கைரும், நல்ல சொல்லை சொல்வது கூட சிறந்ததுதான். வேற எங்கேயாவது பார்த்து வாங்கிக்கங்க, அல்லது நமக்கு இப்போதைக்கு முடியாது, தர்மங்கள் கேட்டு வரும்போது. சுருக்கமாக சொல்வதென்றால் ஜகாத்தில் தொடங்கி சதகா, தான தர்மங்கள் என்பது வழியாக அண்டை வீட்டார் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு நாம் வழங்க வேண்டும் என்பது ரீதியாக, யாரேனும் ஏதும் கேட்டு வந்தா அவரை நம்ம விரட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது மூலமாக, இப்படி பல்வேறு கட்டங்களில ஏதாவது ஒண்ணு யாருக்காவது ஒண்ணு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஷரியத் சொல்கிறது. எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு நபிமொழி வருது ஹதீஸ்ல, கைருன் நாசி மை யக்ஃபஉன் நாஸ், சிறந்த மனிதன் யார் தெரியுமா? மக்களுக்கு பயனளிப்பவர் தான் சிறந்த மனிதன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என் மூலமா ஒரு 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கணும், அப்படி இருந்தா நான் சிறந்த மனிதன்கிற அர்த்தம். ஏதோ ஒரு வகையில பிரயோஜனம் இருக்கணும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் எல்லோருக்கும் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிற வரிசையில பொதுவாக சர்வதேச அளவில ஜூன் மாதத்தினுடைய 14ஆம் தேதி, இப்ப நம்ம 19ல உட்கார்ந்து இருக்கிறோம், 14ஆம் தேதியை சர்வதேச அளவிலே இரத்த தானம் செய்யக்கூடியவர்களுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இரத்த தானம் செய்தல் அதுவும் தானம் தானே, ரத்தத்தை கொடுக்கிறது தானே, குருதி குடை அப்படின்னு சொல்றோம்ல. இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன பேசுகிறது? நிறைய நண்பர்களுக்கு மத்தியில வாட்ஸ்அப் தளங்கள்ல எல்லாம் நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்க. நீங்களும் அந்த தானங்கள் கொடுத்திருக்கலாம். என்னுடைய சகோதரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், பிரசவத்திற்காக காத்திருக்கிறார். அவருக்கு இத்தனை யூனிட் ரத்தம், இந்த வகை ரத்தம் தேவைப்படுது. விபத்துக்குள்ளான ஒரு சகோதரர் ரத்த தேவையோடு மருத்துவமனையில் கிடக்கிறார். அவருக்கு இந்த வகை தேவைப்படுகிறது, யாரேனும் கொடுப்பவர்கள் இருந்தால் வந்து கொடுங்கள், அப்படியெல்லாம் விளம்பரங்கள் பார்க்கணும். பொதுவாகவே எந்த ஒரு செய்தி நம்மை கடந்து போனாலும் அது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வரைமுறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து செய்யும் போது ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலன் கிடைக்கும். இஸ்லாமை பொறுத்தளவுக்கு எல்லா தானங்களையும் வலியுறுத்துவதை போலவே இரத்த தானத்தையும் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கிறது, மறுக்கல. ஜூன் 14ஆம் தேதி சர்வதேச அளவிலே இரத்த கொடை அளிப்பவர்களின் தினமாக அனுசரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தா இப்படி ஒரு செய்தி கிடைச்சிச்சு. இரத்தத்தினுடைய பிரிவுகள் ஆங்கில எழுத்துக்களை குறிக்கிறாங்கல்ல, ஏ பிரிவு, பி பிரிவு, ஏபி பிரிவு, ஓ பிரிவு அப்படிலாம் பிரிக்கிறோம்ல. இந்த பிரிவுகளை கண்டுபிடித்த மருத்துவ விஞ்ஞானி பிறந்த நாள் ஜூன் 14. அவர் எப்போ பிறந்து போடும் நமக்கு அது முக்கியம் இல்லை. இரத்த தானம் செய்வது என்பது மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக பார்க்கிற போது எல்லா தானங்களையும் போல இந்த தானத்தையும் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது, தேவைப்படுகிற போது அழைக்க சொல்லி இருக்கிறது என்பதுதான் முடிவான சொல்லாம். ஆனாலும் இந்த விஷயத்திலே சில விஷயங்களை நாம் புரிந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பொதுவா நம்முடைய உடலிலே ரப்புல் ஆலமீன் ஏராளமான திடப்பொருள், திரவ பொருளை வைத்திருக்கிறார். அது உடல்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப மலக்குடல்ல மலம் இருக்கிறது, உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிறுநீர் பையில சிறுநீர் இருக்கு, உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
அது வெளியாயிட்டா அதுக்கு பேர் நஜிஸ்னு பேர், அசுத்தம்னு பேர். அப்ப அந்த இடங்களை நம்ம சுத்தம் பண்ணணும், ஒது புரிஞ்சிடும், நம்ம திரும்ப ஒது செய்யணும். இப்போ உடலிலே இருக்கக்கூடிய சில பொருட்கள் வெளியாகிற போது அது அசுத்தமாக மாறுகிறது. அதே மாதிரி தான் ரத்தம் நம்ம நரம்பு நாளங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது உடலிலே இருந்து வெளியே வருகிற போது அது நஜிஸாக மாறிவிடுகிறது. எப்படி சிறுநீர் நஜிஸ்ன்னு சொல்றோமோ, மலத்தை நஜிஸ்ன்னு சொல்றோமோ, அது மாதிரி ரத்தமும் நஜிஸ். இந்த இடத்துல ஒரு சின்ன துணை விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த ஆடு இருக்கிற பாருங்க, அப்பா வாங்கி அந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. சில கடைகள் எல்லாம் ரத்தம் விற்பனை செய்வாங்க. ஒரு காவால புடிச்சு வச்சு அப்படியே உரைய வச்சு ரத்தம் கொடுப்பாங்க. ரத்தம் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் எல்லாம் ரத்தம் பொரியல் கிடைக்கணும் போட்டிருப்பாங்க. முஸ்லிம்களுக்கு அது அனுமதி இல்லை. எந்த பொருளை சாப்பிடக்கூடாதோ அந்த பொருளை விற்க கூடாது. கறிக்கடைக்காரர்கள் தான் கோச்சுக்காய்க்கு. சட்டத்தை நான் சொல்றேன், அவ்வளவுதான். உங்க விருப்பம் அது. சரியத்திலே என்ன சொல்லப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடலிலே இருந்து ரத்தம் வெளியே படுகிற போது அது நஜிஸாக ஆகிவிடுது. இப்ப நஜிஸை சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது. அதனாலதான் ஆட்டு ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இது ஒரு தனி விஷயம். இதை விட்டுருங்க. இப்ப ஒரு மனிதனுடைய உடலிலே இருந்து ரத்தம் எடுக்கப்படுகிறது. அந்த ரத்தம் இப்போது நஜிஸாக ஆகிவிட்டது. இதை இன்னொரு மனிதனுடைய உடலிலே செலுத்துவது. ஹதீஸ் ஷரீஃப்ல வருகிறது, நஜிஸான பொருட்களிலே, அசுத்தமாக இருக்கிற பொருட்களிலே, ஹராமான பொருட்களிலே மருந்து கிடையாது என்று குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எனக்கு ரொம்ப உடல் சோர்வா இருக்கு, அதனால ஒரு 100 மில்லி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா கூடாது. போட்டா நல்லதானே ஆகுது, அது எனக்கு ரிலீஃப் கிடைக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதுவெல்லாம் ஹராம் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, எதுவெல்லாம் அசுத்தமானது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, அவைகளிலே எந்த மருந்தும் கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய உடலிலே இருந்து ரத்தம் வெளியேற்றப்படுகிற போது அது அசுத்தமாக ஆகிவிடுகிறது. அசுத்தமான அந்த ரத்தத்தை இன்னொரு மனிதனுடைய உடலிலே செலுத்துவது எப்படி? வெளித்தோற்றமா பாக்குறப்போ, மேலோட்டமா பாக்குறப்போ அது கூடாதுங்கிற மாதிரி தான் பதில் சொல்லணும். ஆனா அப்படி கிடையாது. அதே போன்று இந்த விஷயத்துல இந்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரப்புல் ஆலமீன் மனிதனை ரொம்பவும் கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற செய்தி தான் குர்ஆன்ல வருது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றார். மனுஷனுடைய உடலுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. உயிரோட இருந்தாலும் மரியாதை உண்டு, மௌத்தா போனாலும் மரியாதை உண்டு. அதனால மௌத்தா போன உடனே நம்ம மற்ற உயிரினங்கள் இறந்து போனா செத்து போனா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண முடியாது. மனிதனை பொறுத்தளவு அவருடைய அசுத்தங்கள் வெளியானால் அதை சுத்தப்படுத்த வேண்டும், கழுவி குளிப்பாட்ட வேண்டும், நல்ல துணி கஃன் ஆடை அணிவிக்க வேண்டும், கண்ணியமான முறையில கபரிலே கொண்டு போய் இறக்கி வைக்க வேண்டும். இப்ப மனிதனை ரப்புல் ஆலமீன் கண்ணியமான ஒரு படைப்பாக எல்லாம் படைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த மனித உடலும் எப்படி கண்ணியமோ அதே போன்று மனிதனுடைய உடலிலே இருக்கிற ஒவ்வொரு பாகமும் கண்ணியமானது. அரபில குல்லுல் இன்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய உடல் மொத்தம், அந்த உடல் மொத்தத்திற்கு நம்ம எப்படி கண்ணியம் கொடுப்போமோ அதே மாதிரி ஜுஸுல் இன்சான் மனிதனுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தலையில இருந்து முடியை களைகிறோம், மீசையை கத்தரிக்கிறோம், நகம் வெட்டுறோம். இந்த பகுதிகளை கூட கண்ணியமான முறையில் மண் தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம். நம்ம எப்படி உயிரோட உள்ள இருக்கக்கூடிய மனிதன் இறந்து போயிட்டா ஒட்டுமொத்த உடலையும் மண் தோண்டி புதைக்கிறோமோ அதே போன்று மனிதனுடைய உடலில் இருந்து பெறப்படக்கூடிய பகுதிகள் எதுவாக இருந்தாலும் அது பிரிந்ததற்கு பிறகும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது. அதே போன்றுதான் இப்போது மனிதனுடைய உடலிலே இருந்து ரத்தம் எடுக்கப்பட்டு விட்டது. அது ஜுஸுல் இன்சான், மனிதனுடைய உடலின் ஒரு பகுதி. இப்போது அந்த பகுதியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீன் மனிதனை உயர்வான அந்தஸ்திலே படைத்திருக்கிறார். எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது. எல்லா படைப்பை விட ரப்புல் ஆலமீன் மனிதனை கண்ணியமாக படைத்திருக்கிறார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. மனிதனுடைய உடல் அமைப்பே ஒரு அழகான தோற்றம்.
நடுநிலையான உயரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ரொம்பவும் குட்டையும் இல்லாம ரொம்பவும் உயரமும் இல்லாம அழகான தோற்றம், நடுநிலையான உயரம், பேசக்கூடிய ஆற்றல், எழுதக்கூடிய ஆற்றல், விரல்களினால் சாப்பிடக்கூடிய ஆற்றல். எந்த உயிரினமும் விரல்னால் சாப்பிடுறதில்லை. குரங்கு வேணா சாப்பிடலாம், ஏதாவது ஒன்று விதிவிலக்கு இருக்கும். இப்படி விரல்களினால் சாப்பிடக்கூடிய ஆற்றல், பல பொருட்களை சேர்த்து ஒன்றாக உணவு சமைத்து சாப்பிடக்கூடிய ஆற்றல். இது வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தன்மை. பிரியாணி நம்ம தானே சாப்பிடுறோம், எல்லாத்தையும் அள்ளி ஒன்னா போட்டு மொத்தமா கிண்டி ஒரே பிரியாணி சாப்பிடுறோமா இல்லையா? இப்படி எல்லா பொருட்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு சுவையை கூட்டி அதை சாப்பிடக்கூடிய ஆற்றல் எல்லா மனிதனும் கொடுத்திருக்கிறார். இப்ப மனிதன் என்பவன் ஒரு கண்ணியமான மனிதன், உயர்தரமான படைப்பு. அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் சரி, அவனுடைய உடலிலே இருந்து பிரிந்து வந்த எல்லா பொருட்களும் சரி, அனைத்துமே கண்ணியமானது. உடல்ல இருந்து பிரிந்து வந்த அந்த ரத்தத்தை எடுத்து இன்னொருவருடைய உடலிலே செலுத்துவது என்பது எப்படி சரியாகும் என்பது இன்னொரு கேள்வி. இரண்டு விதமான கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. ஒன்று, ஒரு பொருள் நஜிஸாக ஆகிவிட்டது, அந்த பொருளை நாம் செலுத்துகிறோம். இன்னொன்று, கண்ணியப்படுத்த வேண்டிய பொருள், மனிதனுடைய உடலில் இருந்து பிரிந்து வந்திருக்கிற பொருள், அதை கொண்டு போய் இன்னொருடைய உடலிலே சேர்க்கிறோம். இது எப்படி சரியாகும்? மார்க்கம் என்ன சொல்கிறது? ஷரியத்திலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ தடை செய்யப்பட்ட விஷயங்கள் நிர்பந்தம் என்று வருகிற போது ரப்புல் ஆலமீன் அதை ஹலாலாக ஆக்கியிருக்கிறார். அரபியிலே ஒரு வாசகம் எப்படி சொல்லுவார்கள்? அவ்வரூராத்து துபீஹுல் மஹ்மூராத். நிர்பந்தங்கள் என்று வந்தால் தடுக்கப்பட்டவைகள் கூட ஆகுமானதாக ஆகும். ஒரு விஷயம் இதை தவிர வேற வழி இல்லை, அதுக்கு தான் நிர்பந்தம். தேவை, ஹாஜத் என்பது வேறு, ஜரூரத் என்பது வேறு. ஜரூரத்துனா ரொம்ப நிர்பந்தம், இதை விட்டா ஆழ்மோத பெறும், அப்படி இருக்கணும். இப்ப நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை என்பது வருகிற போது தடுக்கப்பட்டவைகள் கூட ஹலாலாக ஆகும், அது ஆகுமானதாக ஆகும். இது சும்மா யாரோ நீங்களோ நானோ அல்லது மார்க்க அறிஞர்களோ யாரோ சொன்னதல்ல, அவர்கள் சொன்னதற்கான ஆதாரம் குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஃபின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி. சில விஷயங்களை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதெல்லாம் உங்களுக்கு ஹராம்னு சொல்றான். செத்து போனதை சாப்பிடக்கூடாது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மைத்தத்தை சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, லஹ்முல் ஃபின்ஸீர் பன்றியின் மாமிசம் சாப்பிடக்கூடாது. வமா உஹில்ல லிகைரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாத வேற யாருடைய பெயராக சொல்லி அறுத்திருந்தா அதையும் சாப்பிடக்கூடாது. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அறுக்கணும். வேற யாராவது பேரை சொல்லி அறுத்திருந்தோம்னா நம்ம நீர் வச்சுக்கலாம், சதகா கொடுக்குறோம், ஈசா சவாப் செய்யறோம், இவங்களுக்காக அவங்களுக்காக. ஆனா அறுக்கிறப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் தான். இப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லாம அறுத்தவைகள், இந்த விஷயங்கள் அனைத்துமே ஹராம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகிறான், ஃபமனிது துர்ர கைர பாகின் வலா ஆதின். யாரேனும் ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால், இதை தவிர வேற வழி இல்லை, இதை அவர் பயன்படுத்தினா செத்து போயிடுவாரு, உயிரோட இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் இருந்தால், கைர பாகின் வலா ஆதின், அநியாயம் இல்லாமலும் வரம்பு மீறாமலும் பயன்படுத்துவதில் தவறில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். அநியாயம் இல்லாமல் என்ன? நிர்பந்தமே இல்லாம நிர்பந்தம் சொல்றது அநியாயம். உண்மையிலேயே நிர்பந்தம் இருக்கணும், அதுக்கு தான் கைரபாவி. வரம்பு மீறாமல் என்ன? நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் பயன்படுத்தணும், அதை விட கூடுதலாக பயன்படுத்தக்கூடாது. அடிக்கடி சொன்ன விஷயம்தான். ஒரு மனிதன் எங்கோ ஒரு இடத்திலே காட்டில் மாட்டிக்கொண்டான், அவனுக்கு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. பன்றியினுடைய இறைச்சி ஒரே ஒரு பீஸ் இருக்கிறது, அதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தா அதை சாப்பிட்டுக்கணும். குர்ஆன் சொல்லுகிறது, எவ்வளவு சாப்பிட்டா உயிர் வாழ முடியுமோ அவ்வளவு மட்டும் தான் சாப்பிடணும். அந்த 1 கிலோ வச்சுக்கோங்க, 1 கிலோவை திட்டக்கூடாது, ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கணும் உயிர் வாழ்ற அளவு. அதுக்கப்புறம் தேடி பார்த்து ஹலாலான உணவுகளை சாப்பிடணும். இதுக்கு பேர் தான் வலா ஆதின், வரம்பு மீறாமல். இப்ப இந்த வசனத்திலே ரப்புல் ஆலமீன் தடுக்கப்பட்டவைகளை கூட
நிர்பந்தம் என்று வருகிற போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் தான் ரத்தம் என்பது நஜிஸாக இருந்தாலும் கூட மனிதனுடைய உடலிலே இருந்து வெளியே வருகிற போது அது அசுத்தமாக மாறிவிட்டாலும் கூட மனிதனுடைய உடலின் ஒரு பகுதியான ரத்தம் கண்ணியப்படுத்த வேண்டிய பொருளாக இருக்கிற காரணத்தினால் மண் தோண்டித்தான் அது புதைக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட நிர்பந்தமாக நிலை என்று வருகிற போது இன்னொரு மனிதனுடைய உடலிலே அதை செலுத்துவதில் தவறில்லை என்று மாற்றி விற்பனர் சொல்கிறார். விபத்துல சிக்கி பல யூனிட் ரத்தங்களை இழந்து உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் செலுத்தி அவரை குறைக்க வைக்க முடியாதுங்கிற நிர்பந்தம் வருகிற போது அதுக்கு மேல நிர்பந்தத்தில் அர்த்தம். அந்த நேரத்தில் யாரோ ஒருவருடைய ரத்தத்தை கொடுப்பதில் தவறில்லை. அதுவும் அந்த ரத்தத்தை எப்படி கொடுக்கணும்? தானமாக கொடுக்க வேண்டும். யாராவது ஒரு இளைஞன் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறான், கம்பெனியில் ஒர்க் பண்றான், ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், அவனுக்கு தினசரி 2000 ரூபாய் சம்பளம், அதை விட்டுட்டு வர்றான், போக்குவரத்து இருக்குது, ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பழச்சாறுகள் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா விற்க கூடாது. ஒரு 1/2 லிட்டர் என்கிட்ட வாங்கிக்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு வீட்டு செலவு தேவைப்படும் அப்படி கேட்கக்கூடாது. ரத்தம் என்பதை விற்பனை செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ரத்தத்தை தானமா தான் கொடுக்கணும். அந்த வார்த்தையிலே அதானே இருக்கு, ரத்த தானம், இலவசமா தான் கொடுக்கணும். ஆனா தேவைப்பட்டா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு நிறைய மருத்துவமனைகள்ல பிளட் பேங்க் வச்சிருக்கிறாங்க, ரத்த வங்கி. சில மனிதர்களிடமிருந்து சில குரூப் ரத்தங்களை வாங்கி அவருடைய உடலை பரிசோதனை செய்து ரத்தத்தை பதப்படுத்தி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு தேவையான அந்த குரூப் ரத்தம் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த மனிதனுடைய உடலிலிருந்து நேரடியாக பெற முடியாத நிலையில் அந்த ரத்த வங்கிகளை அணுகி காசு கொடுத்து வாங்குவதில் தவறு. அவன் சும்மா தர மாட்டாங்க, காசு கொடுத்து வாங்க. நாம் அதை விற்பனை செய்யக்கூடாது. சில இடங்களில் இப்படியும் நடக்குது. இவங்ககிட்ட என்ன குரூப் இருக்குதோ அதை கொடுத்துட்டு வங்கியில என்ன குரூப் இருக்குதோ அதை தேவையான நோயாளிகளுக்கு மாற்றி கொடுத்துக்கிறாங்க. அதுவும் அனுமதிக்கப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிர்பந்தமான நேரங்களிலே மார்க்கத்தில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய காரியங்கள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அதை அனுமதித்திருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே எப்படி வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம், மதீனத்துல் முனவ்வரா நபிகளாரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தது. ருரைனா அப்படிங்கிற கூட்டம், அவருடைய குடும்ப பேர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். பார்க்க வந்த உடனே அவங்க வெளியூர்ல இருந்து வர்றாங்க, தூரமான இடத்துல இருந்து வர்றாங்க. மதீனத்துல் முனவ்வராவுடைய சீதோஷ்ண நிலை, பருவநிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உடல் எல்லாம் கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது. அவர்களால் தாங்க முடியாத ஒரு நிலை வருகிறது. சஹீஹுல் புகாரில் அந்த செய்தி வருது. அந்த உரைனா கூட்டத்தின் அத்தனை பேரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி சதகாவுடைய ஒட்டகங்கள் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது. فأمرهم رسول الله صلى الله عليه وسلم أن يشربوا من ألبانها وأبوالها. சதகாவுடைய ஒட்டகங்கள் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்தில் போய் பால் கலந்து நீங்கள் சாப்பிடுங்கள், அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடியுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரில அந்த ஹதீஸ் இருக்கு. ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயை தடுப்பதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமான ஒரு அனுமதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது நிர்பந்தம் என்ற அடிப்படையிலே சிறுநீர் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனுமதி கிடைத்திருக்கிற காரணத்தினால் சில நேரங்களில் தடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து நாம் பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை என்று மார்க்க விற்பனர்கள் சொல்கிறார். அதே போன்று திருமதி ஷரீஃபிலே இப்படி ஒரு அறிவிப்பு பதிவாகி இருக்கிறது. அர்வஜா இப்னு மஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார். அவர் பல போர்க்களங்களிலே கலந்து கொண்ட சஹாபி. ஒரு தடவை இப்படித்தான் எதிரிகிட்ட போய் சட்டை போடுறப்போ எதிரிகள் ஒரு மூக்கை உடைச்சிட்டாங்க. மூக்கை உடைச்ச உடனே அந்த மூக்குல வெள்ளியில ஒரு மூக்கு செஞ்சு அந்த மூக்கு மேல மாட்டியிருந்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. இந்த பல்லெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, அது மாதிரி மூக்கு போடுறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தார். பக்கத்துல வந்த உடனே துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே,
எனக்கு இந்த போர்க்களத்தில் என்னுடைய மூக்கு சேதமாயிருச்சு, வெள்ளியில ஒரு மூக்கு செஞ்சு நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் இத்தஹத் அன்ஃப மின் அத்-தஹப். தங்கத்துல ஒரு மூக்கு செஞ்சு மாட்டிக்கப்பான்னு சொன்னாங்க. தங்கத்துல மூக்கு செஞ்சு போட்டா துர்நாற்றம் வராது. இப்ப தங்கம் என்பது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று, பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில பயன்படுத்துவதில் தவறில்லை என்று அனுமதித்திருக்கிறார். அதே போன்றுதான் விபத்து போன்ற, குழந்தை பேர் போன்ற கடுமையான உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய நேரங்களில் அந்த உதிரங்களை சரி செய்வதற்காக பிற மனிதர்களிடமிருந்து இவனுக்கு பொருந்தக்கூடிய அல்லது இவளுக்கு பொருந்தக்கூடிய அந்த இரத்த பிரிவுகளை வாங்கி தன்னுடைய உடலில் செலுத்திக் கொள்வதற்கான அனுமதியை நிர்பந்தம் என்ற அடிப்படையில இஸ்லாம் தருகிறது. அது மட்டுமல்ல, மார்க்க சட்ட நூல்களில் இப்படியும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள்ல நமக்கு ஏதாவது கடுமையான நோய்கள் ஏற்பட்டிருந்தா அந்த நோய்களுக்கான மருந்தை ரப்புல் ஆலமீன் இப்படியும் வைத்திருக்கிறார். தாய்ப்பால் இருப்பீங்களா, தாய்ப்பால், அந்த தாய்ப்பாலை வாங்கி காதுல, மூக்குல, கண்ணுல இது போன்ற இடங்களிலே 1-2 சொட்டுக்களை விட்டு அந்த நோயை சரியாக்கக்கூடிய மருத்துவ இருக்கிறது. இப்ப ரத்தமா தான பாலும், இப்ப தாய்ப்பால் அப்படிங்கிறதும் ஜுஸுல் இன்சான், மனிதனுடைய ஒரு பகுதி. அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அதுவும் இப்படித்தான் நிர்பந்தம் என்ற அடிப்படையில பயன்படுத்துவது தவறில்லை. சில நேரங்களில் தாய்ப்பால் குறுக்கி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் ஃபிக்ஹ் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது, மார்க்க சட்ட நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. தாய்ப்பாலுக்கும் ரத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, குழந்தை பால் அருந்தக்கூடிய பருவம், குழந்தைக்கு பால் அருந்துற பருவம் இருக்குல்ல, எத்தனை வயசு வரைக்கும்? 2.5 வயசு, 30 மாசம் பால் கொடுக்கணும். ஷாஃபி மத்ஹப்ல 2 வருஷம் சொல்றாங்க, குர்ஆன்ல எல்லாம் ஆதாரங்கள் இருக்கு. இப்ப இந்த 2.5 வயசு வரைக்கும் உள்ள நேரத்துல அல்லது 2 வயசுக்குள்ள நிலையில குழந்தையா இருக்கிறப்போ பெற்றெடுத்த தாய் அல்லாம வேறொரு தாயினுடைய பாலை வாங்கி இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு உறவு ஏற்பட்டுவிடும். செவிலி தாய்ன்னு சொல்லுவாங்க அந்த தாயை. அதாவது என்ன அர்த்தம், இந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் எந்த தாயிடமிருந்து பால் வாங்கி இந்த குழந்தை குடித்ததோ அந்த தாயின் பெண் குழந்தையை இந்த குழந்தை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சகோதர சகோதரிகளாக ஆயிடுவாங்க. செவிலி தாய் அதுக்கு பேர். எப்படி ஒரே அம்மாவுக்கு பிறந்த சகோதரனும் சகோதரனையும் திருமணம் முடிக்க முடியாதோ அதே போன்று பால் குடி தாயின் குழந்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இது பாலுக்கான சட்டம். நம்ம எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறோம், ரத்தம் தேவைப்படுறது, குழந்தை ரத்தத்தை ஏற்றிட்டாங்க. இப்ப என்ன பண்றது, அந்த குடும்பத்துல திருமண உறவு வச்சுக்கலாமா இல்லையா அப்படின்னா தாராளமா வச்சுக்கணும். ரத்தத்திற்கான சட்டம் என்பது வேறு, பாலுக்கான சட்டம் என்பது வேறு. மார்க்க சட்ட நூல்களிலே தெளிவாக இதை பதிவு செய்திருக்கிறார். ரத்தம் என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே இருந்து, மருத்துவர்கள் இருப்பீர்களுக்கு, உடலிலே இருந்து எடுக்கப்படுகிற போது பல சோதனைகளுக்கு பிறகுதான் எடுப்பார். எல்லா உடலையும் எடுக்க முடியாது. அவருடைய ஆரோக்கியம், அவருடைய சூழ்நிலை, நோய் எல்லாத்தையும் கவனிச்சுதான் எடுப்பாங்க. எடுத்த அரை மணி நேரத்துல 500 மில்லி எடுக்கிறாங்க அப்படின்னா, 400 மில்லி எடுக்கிறாங்கன்னா எடுத்த அரை மணி நேரத்துல திரும்ப அந்த ரத்தம் கிடைச்சிடும். அது ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். எடுக்க எடுக்க கிணறுல ஊடுற மாதிரி ஊறும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இளைஞர்கள் 40 தடவை 50 தடவை நாங்க ரத்த தானம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. இதை ஒரு சேவையாகவே செய்து கொண்டிருக்கிறார். இயக்கங்களை கடந்து, கட்சிகளை கடந்து, ஆர்வத்தின் அடிப்படையில இஸ்லாமிய இளைஞர்கள் ரத்தங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். எல்லா தானங்களை போல இதுவும் ஒரு தானம் தான். ரத்தம் கொடுத்ததுனால நம்முடைய சக்தி எல்லாம் போயிடும், நம்ம சோர்வாயிருவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா ரத்தம் கொடுக்க கொடுக்கத்தான் ஆரோக்கியமும் உத்வேகமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் இது யாரோ செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் சரி இந்த வாரத்தில் அது சொன்னால் பொருத்தமாக இருக்குமே என்ற அடிப்படையில் தான் உங்களுடைய கவனத்திற்கு சொல்லப்படுகிறது. இஸ்லாமியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும்
மிக தெளிவாக அழுத்தமாக நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அதை குறித்து நாம் செயல்பட ஆரம்பித்தால் உயர்தரமான உன்னதமான இடத்தை அடைய முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இரத்த தானம் செய்வது என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படுகிற போது, நிர்பந்தம் என்று வருகிற போது இரத்தத்தை விலைக்கு வாங்குவது அனுமதிக்கப்படுகிறது. எந்த நேரத்திலும் இரத்தத்தை நாம் விற்பனை செய்யக்கூடாது என்பதையும் முக்கியமான ஒரு முடிவாக கவனத்திலே கொள்ள வேண்டும். இது எல்லாம் எப்போன்னு சொன்னா, இரத்தம் செலுத்துவதை தவிர அவர் உயிர் பிழைப்பதற்கு வேறு வழியே இல்லை என்ற நிர்பந்தம் வந்தால் தான். மருந்து மாத்திரை சரி பண்ணிடலாம், என்ன ரத்தம் கொடுத்தா ஒரு 3 நாள்ல ஆள் எரிச்சுருவாரு, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா அப்ப மருந்து மாத்திரை தான் கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு சிக்கல் இருக்கு. சும்மா கொடுத்தோம் வாங்கலாம் போறோம் அப்படிங்கிறது இல்ல. இப்ப நிர்பந்தம் என்று வருகிற போது அதை பயன்படுத்துவதில் தவறில்லை. இது ரத்த தானம். அதே மாதிரி இன்னொரு தானம் இருக்கிறது, அதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உறுப்பு தானம் என்பது சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் விளக்கலாம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரத்தம் எடுத்தா திரும்ப கிடைச்சிரும், நம்மள்ட்ட இருந்து ஒரு கிட்னியை எடுத்தா அது திரும்ப கிடைக்காது. அப்படித்தானே, திரும்ப அது வளரவா செய்யும். அதனால உறுப்பு தானம் என்பதிலே மார்க்கத்தில் பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில தேவைப்படுகிற போது அது சம்பந்தமான வழக்குகளை தரலாம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸை வழங்கி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஆஃப்